நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் அக்யூஸ்ட். பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் நடிகர் உதயா, அஜ்மல், யோகி பாபு, ஜான்விகா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி கொல்லப்படுறாரு. இந்த கொலைக்கான காரணம் நடிகர் உதயான்ட்டு போலீஸார் அவனை கைது செய்றாங்க. பிறகு அவர கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முன்னாடி ஒரு குரூப் அவருக்கு கொல்ல முயற்சி செய்றாங்க. போலீஸா வரும் அஜ்மல் அவர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாரா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கு. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, ஆங்காங்கே ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ் வருது. நடிகர் உதயாவ கைது பண்ணி கூட்டு போறாங்க. அவர் தன்னோட ஃபிளாஷ்பேக் தனக்கு காதலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்டரிய அவர் சொல்றாரு. அஜ்மலும் அவரோட ஹிஸ்டரி சொல்றாங்க. இப்படி இவங்களோட உரையாடல் வருது. நடுவுல ஒரு குரூப் உதயா கொல்ல நினைக்கிறாங்க. அந்த குரூப் சேசிங் சீக்வென்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு சேசிங் சீக்வென்ஸ், எமோஷனல் கனெக்ட், இப்படி ஃபிளாஷ்பேக் முன்ன பின்ன இப்படி கதை நகருது. சில இடங்கள்ல இதுவே நமக்கு ஒரு தோய்வா காணப்படுது. அது படத்தோட மைனஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தாலும் ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் டச் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல யோகி பாபு வந்ததுக்கப்புறம் படம் ஒரு லெவலுக்கு டேக் ஆஃப் ஆகுது. அதன் பிறகு யோகி பாபு சீன் இல்லாதபோது படம் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. பிறகு கிளைமேக்ஸ்ல படம் டேக் ஆஃப் ஆயிருது. படத்தோட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு கிளம்ஸியான ஒரு சொதப்பலாவே இருக்கு. அது அவங்க ஒரு எமோஷனல் கனெக்ட்டா ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சாலுமே, அது அந்த அளவு ஒர்க் அவுட் ஆவலன்னே சொல்லலாம். படத்துல இன்னொரு ப்ளஸ் என்ன, யோகி பாபுவோட ஒரு பிரியாணி சாங் வரும். யோகி பாபு, அஜ்மல், உதயா. அந்த பிரியாணி சாங் நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணியிருந்ததும் சரி, அதோட பிரசன்டேஷன் எல்லாமே நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.